ஏழைப்பட்டவங்கிட்ட மியூசியம் இருக்கிறதும் கீழே இருக்கவங்கிட்ட வரலாறு பேசுறதும் வீரம் இல்ல. எவன் ஒருத்த நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நெஞ்ச நிமித்தி நிக்கிறான் அடிச்சு சமமாக்குறதா வீரம். கை வைக்க எம்எஸ்சி சார செலக்ட் பண்ணதுல இருந்து எம்எஸ்சி கூட இருந்த அந்த நட்பு. ஆமா கட்டாயம் சொல்லணும். அது வந்து எம்எஸ்சிக்கும் இவருக்கு இருக்கிற அந்த உறவு ரொம்ப வித்தியாசமானது. அவருக்கு வந்து அப்பாவோட குரல் அப்படின்னா உயிர். எப்போது செலக்ட் பண்ண அது ஒரு முக்கியமான ஒரு கவனம் சொல்லணும். அந்த காலத்துல வந்து ஒரு நெட்டு போட்டுறாரு முதல்ல எம்எஸ்சி போட்டு பிக்ஸ் பண்ணிடுவாரு எல்லாம். இங்க அப்பா தான் பாடணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதை வந்து யாருமே மாற்ற முடியாது. காத்திருந்த கண்கள் அப்படின்னு ஒரு படம். ஆமா அந்த படத்துல ஒரு பாட்டு. ஆமா அந்த அதுல ஒரு படம். அந்த ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஜெமினி மேல ரெக்கார்டிங். ஆமா அது இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாட்டு. இது வந்து என்னன்னா துள்ளி திரும்ப துணி கொண்டதே அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் வரை பாத்தீங்கன்னா துள்ளி திருந்த துயில் கொண்டதே என்று சேர்ந்து வரும். அடுத்த அதே பாட்டு திரும்பி ரிப்பீட் பண்ணும்போது துள்ளி திருந்த துயில் கொண்டதே என்று அதே வருதான். இது பிரிச்சு பாடுனா என்று, இது சேர்த்து பாடினா என்று. இந்த வித்தியாசத்தை அப்பா அப்படி பாடி காமிக்கிறாரு. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அப்பாவுக்கு முடியல, உடம்பு சரியில்லை. மாடர்ன் தேடு சேலம் அது இது போயிட்டாரு. ஜெமினி மேல ஷூட்டிங் நடக்கணும். பாட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாரு. 2 லட்சம் அந்த காலத்துல செட்டை போட்டுட்டு அதான் இந்த மாதிரி நீங்க பிரிவியஸ் தான் அப்படின்னு சொல்றீங்க, வேற ஏதாவது வச்சு கொஞ்சம் மாத்தி பண்ணிடுங்க. முடியாது. இந்த மெட்டு இந்த பாட்டு பிரிவியஸ் அண்ணன் தான் பாடணும். வேற ஏதாவது பாடணும்னா வேற பாட்டு வேற மெட்டு முடியாது. அவர் பெரியவர் சொல்லிட்டாருன்னா ப்ரொடியூசராவது வேற டைரக்டர் யாருமே இவருக்கு வந்து இன்னும் சொல்லவே முடியாது. அவரு அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ். அவர் சொன்னது அப்படி பவர் இருக்காரு. அவருக்கு தெரியும் ஆடியன்ஸ் எப்படி அதை ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னு. என்னாச்சு, அது முடிஞ்சது 1 மாசத்துக்கு கழிச்சு வந்து அப்பா அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணும் போது அந்த ப்ரொடியூசர் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. ரெக்கார்டிங் ரூம் இருக்க முடியும். சவுண்ட் இன்ஜினியர் அப்பா கேட்டு பாடுறாரு. இந்த பாட்டுல செகண்ட் டைம் வரும்போது ஆசை இருந்தாலும் அமைதி கொள்ளும் முகம் தன்னை தந்த சீரனும் அப்படின்னு அந்த இருக்கு பார்த்தீங்களா நுணுக்கங்க. சொல்றேன் பள்ளி தந்த சீரனும் அது அப்பா தவிர யாரும் பாட முடியாது. இது அவருக்கு தெரியும். எம்எஸ்சிக்கு தெரியும். இது வந்து அப்பாதான் டெலிவரி பண்ண முடியும். 100% ஏஜ் ஜஸ்டிபிகேஷன். இது அப்பாதான் பாடணும். இது வேற யாரும் பாடணும் இந்த எஃபெக்ட் வராது. இது இவருக்கு மனசுல வச்சுட்டு இருக்காரு. இவரு சொல்லல. அந்த ப்ரொடியூசர் பக்கத்துல வந்து பேஷ் அப்படின்னாரு. சுவாமி இதுக்குதான் 1 மாசம் வெயிட் பண்ண சொன்னேன். ஒண்ணும் பேச முடியல. ஏன்னா அந்த பாட்டு அந்த அவ்வளவு கதையை அப்படி ஹெச் பண்ண மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லா அப்பா அதுக்கு ஒரு பாலிஷ் பண்ணி நடிச்சு பண்ணுவாங்க. இம்ப்ரோவைசேஷன் இவரு பரவாயில்ல. அது தெரியும். ஏதாச்சும் ஒரு பாடல் ரொம்ப ரிஸ்கியான பாடல், இது ரொம்ப பல டேக் வாங்கின பாடல் இருக்குங்க ஏதாச்சும்? அப்பா எஸ்ஜானிக்கு சேர்ந்தாலே இவங்க 2 பேருமே டேக் மாஸ்டர்ஸ்னு பேரு. ஓ சரி. அவங்க எந்த ஒரு பாட்டை ஒரு டேவே முடிக்கவே மாட்டாங்க. 99 கால் ஷீட். ஆமா. ஆனா அந்த அப்புறம் போயிடும். எல்லாம் சோல் போயிடுவாங்க. அண்ணன் சுருக்கா முடிஞ்சு இந்த அந்த காலத்துல ட்ராக்கே கிடையாது. யாரு ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஒருத்தர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பாட்டு ரிப்பீட் பண்ணு, மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. அவங்க எனர்ஜி லெவல்ஸ் என்னன்னு பாருங்க. காத்தால 9 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி 12 மணி நேரம் கண்டினியூஸா அதே பாட்டு அதே நெட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட குறையாது. எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாது. 2 பேரும் அப்படிதான், விடவே மாட்டாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா மீதி இருக்கிறவங்க பயப்படுவாங்க. இவங்க 2 பேர் டேக் மாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. என்ன கூட அப்படித்தான். அவரு கூட அந்த பர்ஃபெக்ஷன் வர்றதுல உடவே மாட்டாங்க. யாராவது ஆர்கெஸ்ட்ரால மிஸ்டேக் பண்றேன்னு ஒரு பயங்கர கோபம் தரும். ஏன்னா ஒரு டீம் எஃபர்ட். ஒருத்தர் இல்ல, எவ்வளவு ஈடுபடுத்தி பாடுறாங்க அவங்க எல்லாம். சோ யாரும் ஒரு சின்ன இது பண்ண ஒரு லைட்டல் சைட் ஜோக் சொல்லணும்.
ஆல் இந்தியா ரேடியோல ஒருத்தர் இருக்காரு, ஒரு வயசானவரு. அவர் வயலின் வாசிப்பாரு. அவரு அந்த காலத்துல 2 ரூபா 3 ரூபா தான் அவங்களுக்கு சம்பளம். சோ அண்ணன் வயசானவர் பெரியவர், அண்ணா ஒரு சுருதி குறையுது அப்படின்னு சொல்லுவாரு அவருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு சுருதி குறையுது. ஆமா, இது ஒரு 2 ரூபாய்க்கு நான் சுருதி கொடுத்தா என்ன இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா சம்பளத்துக்கு கம்மி கொடுத்ததுனால அவங்களுக்கு என்தூசியாசம் இருக்காரு. பர்ஃபெக்டா பண்ணணும், இதுல மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அது நேச்சுரல், நாம குறை சொல்ல. ஆனா இவங்க பர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸ். 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த குவாலிட்டியை புரிஞ்சு இருக்கிற வரைக்கும் கிடையாது. இல்ல இப்படி புரிஞ்சு எடுக்கும்போது சில நேரங்கள் சில பாடல்கள் கோச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த டிஎம்எஸ் ஒரு முறை ராத்திரி வரைக்கும் இப்படி இருக்கிறதுனால கோச்சிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி ஏதாச்சும் அப்பா எப்பவுமே ரொம்ப பொறுமை. ஏன்னா அவருக்கு பெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவரு ரொம்ப பொறுத்திருக்காரு. டிஎம்எஸ் பத்தி சொன்னதுனால அந்த அவங்க டேட் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன். தவப்புதல் ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடி இருக்காரு. திக்ருச்சி அவரு ஹிந்துஸ்தானி பிளேயர், ஹிந்துஸ்தானி. அவருக்கு அப்பா பாட்டு எழுதி ஹிந்துஸ்தானி இவரே கம்போஸ் பண்ணி டியூன் கூட தான் போட்டாரு. எம்எஸ்சி அண்ணா இது நீங்க பாத்துக்க, இது என் டிபார்ட்மெண்ட் இல்ல, இது நீங்க பார்த்து நீங்க பாடிடுங்க, இந்த டிஎம்எஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரிச்சுட்டாரு. சோ அப்பாவே எழுதி அப்பாவே அதை பாடி ரெக்கார்ட் பண்றாங்க. அது எப்படின்னா ரெக்கார்ட்ல அவரு ஹீரோ. சோ நேச்சுரலி ஹீரோ தான் வின் பண்ணணும் பாட்டுல. சோ அவர் வின் பண்ற மாதிரி கடைசியில் அந்த சஜமத்து வரைக்கும் போயிடுவாரு. இவரு நின்றுவாரு அம்பலம். பட் இது சாஃப்டா பாடுவார். அப்பா வரும்போது சாஃப்டா பாடுவார். இவரு தோக்கணும் அப்படின்ற ஒரு காமிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் சில்மிஷமாக இவரு திக்குறிச்சியை வச்சு, திக்குறிச்சி அவ்வளவு பாப்புலர் இல்ல, மலையாளத்தில் ஃபேமஸ். அவரு கொஞ்சம் காமெடி பண்ற மாதிரி பண்ணிடுவார், லைக் பண்ணிடுவார். அதனால அவர் தோத்துட்டாரு அப்படின்ற. பட் ஆனா ரெக்கார்டிங் முடிஞ்சுட்டு வெளியில வரும்போது டிஎம்எஸ் அந்த வார்த்தை அப்பா சொல்லி இருந்துட்டேன், அண்ணன் சினிமாக்காக இந்த ரெக்கார்டிங்காக தான் நான் வின் பண்ண மாதிரி எழுதிட்டாங்க. நிஜமா சொல்லணும்னா நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, இதுதான் உண்மை. ஜனங்களுக்கு புரியும் நீங்க தான் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு. அதுல எனக்கு ஹீரோக்குன்றதுனால காமிச்சிருக்காங்களே தவிர நானே சொல்றேன் நீங்க தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டிஎம்எஸ் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு. இது சாரீரம் முருகன் கொடுத்தது. என்ன தேனாபிஷேகம் செய்தேன்னு எனக்கு கடவுள் இந்த சாரீரம் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்றவரு அப்பான்னா அவ்வளவு மரியாதை. அப்பா இறக்கிறதுக்கு முன்னால டிஎம்எஸ் அப்பா இறந்து 40 நாளுக்குள்ள டிஎம்எஸ் இறந்துட்டாரு. இவர் 14 ஏப்ரல், அவரு மே ஜூன், ஒரு மாசம் கழிச்சு 40 நாள், சரியா ஒரு மாதம் நான் போயிருந்தேன். இந்த உதயத்தை மீட் பண்ணிருக்கான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு. அதுதான் அவங்க கடைசி மீட்டிங். ஆமா, அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ப்ரொஃபஷனல் ஜெலசி கிடையாது. நீங்க நல்லா பாண்டீங்கன்னா அருமையா மனஸ்பூர்த்தியா அவங்க பாராடுவாங்க. இப்ப டிஎம்எஸ் அந்த அளவுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர் பிறந்திருந்தார். அவரு பாராட்டி அப்பா நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப உயிர், நீங்க கொடுத்தது அந்த பாட்டு உயிர். நான் சும்மா ஏதோ அவங்க ஹீரோக்காக பாடி இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர் உள்ள இதயத்துல சொல்றாங்க. அதுதான் அப்பாவுக்கு சர்டிபிகேட். ரொம்ப பெரிய விஷயம். அது யாருன்னு ஜெயசுதாஸ், எஸ்பிபி இவங்கெல்லாம் ரொம்ப ஜூனியர். அப்பா அவங்களுக்கு குரு மாதிரி காலை தொட்டு கும்பும். பப்ளிக்கா 1 லட்சம் பேர் இருந்தா கூட அவங்க அதை பாக்குறது கிடையாது. காலை தொட்டு கும்பு ஆசீர்வாதம். பாலு ஆகட்டும், ஜெயசுதாஸ் ஆகட்டும். ஜெயசுதாஸுக்கு அப்பா பின்னணி பாடி இருக்காரு. ஜெயசுதாஸுக்கு மலையாளத்துல அவரு ஹீரோ. அவர் வரும்போது பாடகரா வரல, நடிக்கணும்னு வந்தாரு. அவர் மலையாளத்துல நடிச்சாரு. நடிக்கும்போது அப்பா ஆல்ரெடி மலையாளத்துல ஹீரோ. பாட்டுல மாமரத்து கப்பூரத்து மரகத கொப்பூரத்து மலையாளம் என்றொரு நாடுண்டு, கொச்சு மலையாளம் என்றொரு நாடுண்டு அப்படி மலையாளத்துல பிரேம்நஜி பாடிருக்காரு. பிரேம்நஜிக்கு நிறைய பாடி இருக்காரு அப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.